ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வதற்கு இந்த அளவு பெரிய உருளைக்கிழங்கை தோல் நீக்கி எடுத்து விடலாம். நாம் இந்த அளவு தோல் நீக்கி நன்றாக தண்ணீரில் கழுவி விடலாம். நாம் ஓரங்களில் நறுக்கி விடலாம். நாம் இப்படி ஓரங்களில் நறுக்கினால்தான் சமமாக வரும். ஓரங்களில் சமமாக நறுக்கிய பின் நீல வாக்கில் நறுக்கி விடலாம். நாம் இதேபோல் நீல வாக்கில் அனைத்து உருளைக்கிழங்கையும் நறுக்கி எடுத்து விடலாம். நாம் உருளைக்கிழங்கு அனைத்தையும் இப்படி நறுக்கிய பின் நாம் ஐஸ் வாட்டரில் ஒரு 15 நிமிடம் போட்டு வைத்து விடலாம். நாம் ஐஸ் வாட்டரில் போடுவதால் உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச்சை எடுத்து விடலாம். ஒரு 15 நிமிடம் நாம் ஊற விட வேண்டும். உருளைக்கிழங்கு ஐஸ் வாட்டரில் 15 நிமிடம் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் வார்ம் வாட்டரில் மாற்றிவிடலாம். வெதுவெதுப்பான தண்ணீரில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் வார்ம் வாட்டரில் உருளைக்கிழங்கை போட்ட பின் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம். நாம் 10 நிமிடம் ஊறிய பின் எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. நம் உருளைக்கிழங்கை தண்ணீரிலிருந்து எடுத்து விடலாம். நாம் தண்ணீர் வடித்த பின்பு டிஷ்யூ பேப்பரில் உருளைக்கிழங்கை போட்டு விடலாம். நம்ம ஒரு 10 நிமிடம் டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் என்றால் தண்ணீர் சத்து வந்துவிடும். நாம் உருளைக்கிழங்கு மீது ஒரு டிஷ்யூ போட்டு 10 நிமிடம் வைத்து விடலாம். உருளைக்கிழங்கு பிசுபிசுப்பு தன்மை நீங்கிவிட்டது. நாம் உருளைக்கிழங்கை வேறு பிளேட்டில் மாற்றி சிறிது கார்ன்ஃப்ளவர் சேர்த்து விடலாம். நாம் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவை உருளைக்கிழங்கு மீது தூவி விடலாம். நன்றாக மிக்ஸ் செய்து ஒரு 10 நிமிடம் வைத்து விடலாம். நாம் இப்படி கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் செய்வதால் மீதமுள்ள ஈரத்தன்மையும் நன்றாக வந்துவிடும். 10 நிமிடம் கார்ன்ஃப்ளவர் நன்றாக ஊறிவிட்டது. நாம் பொரித்து விடலாம். கடாயில் எண்ணெய் காயவும் மீடியம் ஃப்ளேமில் வைத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை பொரித்து விடலாம். நாம் எண்ணெயின் அளவிற்கேற்ப சிறிது சிறிதாக போட்டு விடலாம். நாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்வதற்கு 2 முறை உருளைக்கிழங்கை பொரித்து எடுக்க வேண்டும். மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிடம் வெந்து வரவும் நாம் எடுத்து விடலாம். நாம் 10 நிமிடம் சென்ற பின் திரும்பவும் ஹை ஃப்ளேமில் வைத்து பொரிக்க வேண்டும். அவ்வளோதான் கிறிஸ்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், 3 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் எடுத்து விடலாம். நாம் உருளைக்கிழங்கு நிறம் மாறுவதற்குள் எடுத்து விடலாம். நாம் உருளைக்கிழங்கு தேவையான அளவு பொரித்துவிட்டு மீதமுள்ள உருளைக்கிழங்கை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்தோம் என்றால் 3 நாள் வரை நாம் பொரித்து விடலாம். நாம் அனைத்து உருளைக்கிழங்கையும் இதேபோல் பொரித்து எடுத்து விடலாம். நாம் அனைத்து உருளைக்கிழங்கையும் பொரித்த பின் 10 நிமிடம் நன்றாக ஆற விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு நன்றாக ஆறிவிட்டது. நாம் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வைத்து திரும்பவும் பொரித்து விடலாம். எண்ணெய் நன்றாக காய்ந்து விட்டது. நாம் உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம். நாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை பொரித்து எடுக்க வேண்டும். கோல்டன் கலராக வந்தால்தான் வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அருமையாக இருக்கும். இந்த சமயம் நாம் எடுத்து விடலாம். நாம் அனைத்து உருளைக்கிழங்கையும் இப்படி பொரித்து எடுத்து விடலாம். அனைத்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரித்த பின் மேலே பெப்பர் தூவி விடலாம். பெப்பர் தூவி நாம் சர்வ் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடைகளில் கிடைப்பது போலவே அருமையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் உருளைக்கிழங்கை ஒரு முறை ஃப்ரை செய்து ஃப்ரிட்ஜில் வைத்து கொண்டோம் என்றால் 4 நாள் வரை வைத்து தேவைப்படும் போது நாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்து கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.